வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டை மோசடி, ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை. தமிழரசு கட்சியால் உயிருக்கு அச்சுறுத்தல், அவசர பாதுகாப்பு கோரிய அர்ச்சுனா எம்பி. காளிமுகத்திடல் கடலில் சோகம், சிறுவன் உயிர் பிரிந்தது, ஒருவரை தேடும் பணி தீவிரம். சிறுவர்கள் குழந்தைகளுடன் மாடுகளின் எலும்புக்கூடுகளும் அடையாளம், செம்மணியில் தொடரும் மர்மம். சுற்றுலா நிதி முறைகேடு வழக்கு, பசல் ராஜபக்ஷவுக்கு சர்வதேச பிடியாணை, நீதவான் அறிவிப்பு. சமுர்த்தி திணைக்களத்தை துண்டாட மாட்டும், அமைச்சர் உபாலி பனில உறுதி. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த ஜூன் 15 முதல் டெங்கு ஒழிப்பு வாரம். ஹோட்டலில் புகுந்து இருவர் மீது கொடூர தாக்குதல், 4 தலைமறைவு. போலீசாரை கேலி செய்து டிக்டாக் வீடியோ சிக்கிய சாகச பைக் சாரதிகள். குவைத்தில் போதைப்பொருள் வேட்டை, 3 இளைஞர் உட்பட 7 பேர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். குறிப்பாக +9145226126 அல்லது 0115226126 அல்லது 0771167739 மற்றும் 0742756098 ஆகிய எண்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறி தகவல்களை திரட்டுகின்றனர். இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசு லட்சணைகளை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியை உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என கூறி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை கோரி வருகின்றனர். தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான எந்தவொரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ள https:/drp.gov.lk அல்லது .com என்ற போலி இணையதள முகவரியூடாக எவ்வித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கை தமிழரசு கட்சியினரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்திற்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் நிலவுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. தனது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோது முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை. தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு காளிமுகத்திடல் கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்து 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடற்படை வீரர்கள் ஒன்றிணைந்து நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு ஏனைய 5 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் ஏனைய 3 சிகிச்சைக்காக லேடி ரிச்வே வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவரான மாளிகாவத்தை சேர்ந்த 11 வயது சிறுவன் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதற்கிடையில் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு மாளிகாவத்தையை சேர்ந்த 10 வயது சிறுவன் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காவல்துறை, உயிர்காக்கும் பிரிவினரும் கடற்படை சுழியோடி குழுவினரும் அப்பகுதியில் விரிவான தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 21ஆம் நாள் அகழ்வாய்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது புதிதாக 12 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் இலக்கமிடப்பட்டுள்ளன.
அத்துடன் முழுமையாக வளர்ந்த ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி, சிறுவர்களுடைய 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் குழந்தைகளுடைய 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட மொத்தம் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைக்குழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 மற்றும் 2 இதுவரை மொத்தமாக 339 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 318 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மாடுகளுடைய 2 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு நீதவான் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதி அதன் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படாமல் ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக 12,000 டி-ஷர்ட்கள் கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. வழக்கின் முதலாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் ஏற்கனவே அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதற்கான அவசியம் இல்லை என நீதவான் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலாக தேவையெனில் சர்வதேச பிடியாணை பெறுவதற்கான சத்திய கடதாசியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியக முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவ்வர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2வது சந்தேக நபரான முன்னாள் தலைவர் பாஸ்வர் குணவர்த்தன தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்படுவதற்கும் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் நுண்ணிதித்துறையில் சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் பாரிய சேவையாற்றி வருவதால் அதனை எந்த வகையிலும் விற்பனை செய்வதற்கோ அல்லது துண்டாடுவதற்கோ எவ்வித ஆயத்தமும் இல்லை என்று கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்தார். அனைத்து இலங்கை சமூர்த்தி முகாமையாளர்கள் சங்கத்தின் 29வது தேசிய மாநாடு நேற்று முற்பகல் பத்திரமுள்ள சுகூருபாய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு மிக குறுகிய காலத்துக்குள் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்கள ஊழியர்களின் பல தசாப்த கால பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அவற்றில் ஓய்வூதிய பிரச்சினை, சம்பள மேலதிக கொடுப்பனவு தொடர்பான பிரச்சினை, சம்பள குறியீடு தொடர்பான சிக்கல்கள் மற்றும் ஒழுக்காற்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஊழியர்கள் தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்தி அவற்றுக்கு தீர்வு காண்பது போன்றன பிரதானமானவையாகும். கடந்த அரசாங்கங்களின் காலத்தை போன்று சமூர்த்தி ஊழியர்களை இனிமேலும் அரச நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த போவதில்லை. அரசு ஊழியர்களுக்குரிய கௌரவம் கிடைக்கும் வகையில் அவர்கள் சுதந்திரமாக பணியாற்றுவதற்கு தேவையான சூழல் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. சமூர்த்தி திணைக்களத்தை முடக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுவாகவும் பயனுள்ளதாகவும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் சமூர்த்தி ஊழியர்களின் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டுள்ள பதவி உயர்வு நடைமுறைகளை இவ்வருடத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளேன் என்றார். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கி நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்த தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றும் நோக்கில் கடந்த 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக டெங்கு பரவலை மேலும் கட்டுப்படுத்தும் வகையில் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் நுளம்பு ஒழிப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட பட்டதாக பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய சூழல்களை இல்லங்களிலும் பொது இடங்களிலும் அகற்றுவதன் மூலம் நோய் பரவலை குறைக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். காலி மாவட்டத்தின் உடுக்கமு கொரலேக்கமு பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றிற்குள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புகுந்த மூவர் அங்கிருந்து 2 மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக உடுகம்ம ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் முக்கிய சந்தேக நபர் ஹினிதும தொகுதியைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதியொருவரின் நெருங்கிய ஆதரவாளர் என தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது மனைவி நாகுட பகுதியில் கிராம உத்தியோகத்தராக பணியாற்றி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுடன் தொடர்புடைய மற்ற இரு சந்தேக நபர்களும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் பின்னர் 3 சந்தேக நபர்களும் குறித்த கிராம உத்தியோகத்தரும் பிரதேசத்தை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உடுகம்ம மற்றும் நாகுட போலீஸ் நிலையங்களின் கீழ் விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இரு போலீஸ் நிலையங்களும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இச்சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்களிடையே பெரும் அதிருப்தியும் அச்சமும் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கையின் போது டிக்டாக் செயலி ஊடாக கடமையிலிருந்து போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்டு 2 சாகச மோட்டார் சைக்கிள் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சம்மாந்துறை புறநகர் பகுதிகளில் திடீர் போக்குவரத்து விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துதல், கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவற்றின் சாரதிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அத்துடன் டிக்டாக் செயலியூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலிகளை வெளியிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது சாரதி அனுமதி பத்திரம், வருமான வரி சான்றிதழ், காப்புறுதி சான்றிதழின்றி வாகனம் இயக்குதல், தலைக்கவசம் அணியாமை மற்றும் கவனக்குறைவான வாகன ஓட்டம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருக்கு நீதிமன்றத்தினால் 38,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோருக்கு எதிராகவும் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை அழுத்கம டிப்போ வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மருதானையிலிருந்து ஹிக்கடுவை நோக்கி பயணித்த அலுவலக அதிவேக ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டி தர்கா நகரிலிருந்து அழுத்கம நோக்கி பயணித்துள்ளதோடு ரயில் கடவையை சாரதி கவனக்குறைவாக கடக்க முயன்ற போதே இவ்விபத்து நேர்ந்துள்ளது என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த போது முச்சக்கர வண்டியில் சாரதி மட்டுமே பயணித்துள்ளார். உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்த விவரங்கள் அடையாளம் காணப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் மாவட்டத்தின் பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு படிவில பகுதியில் இடம்பெற்ற குடும்ப தகராறு ஒன்று சோகமான முடிவை எட்டிய நிலையில் கணவனால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். படிவெல பகுதியைச் சேர்ந்த தம்பதியினருக்கு இடையில் நேற்று காலை ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 59 வயதுடைய கணவர் தனது 61 வயதுடைய மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவர் பிங்கிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். எனினும் கைது செய்யப்பட்ட வேளையில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் பிங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த இருவரினது சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக குளியாப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிங்கிரிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. 2026 உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை கணிசமான முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. அதன்படி சமீபத்திய தரவரிசையின்படி 14 இடங்கள் முன்னோக்கி நகர்ந்து உலகளவில் 67வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் நாடுகளுக்குள் நிலவும் பாதுகாப்பு, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் அளவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த குறியீட்டை தயாரித்துள்ளது. உலகளாவிய அமைதி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து 12வது ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உலக அமைதி இம்முறை 0.7%
வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் இந்த உலகளாவிய அமைதி குறியீடு வெளியிடப்பட்டு வருவதுடன் அந்த ஆண்டிலிருந்து நிலைமையுடன் ஒப்பிடுகையில் 119 நாடுகள் குறைந்த அமைதியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய அமைதி குறியீட்டில் ஐஸ்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் நியூசிலாந்து 2ஆம் இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. 163 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட இந்த உலக அமைதி குறியீட்டில் ரஷ்யா கடைசி இடத்தை பெற்றுள்ளதுடன் சூடான் 162வது இடத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 99 நாடுகளின் அமைதி நிலை வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் 62 நாடுகள் தங்களது அமைதி நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடிந்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் இம்முறை அமைதிக்கான அதிக சதவீத வளர்ச்சியை இலங்கை பதிவு செய்துள்ளதுடன் அது 2.3% வளர்ச்சியாகும். உலகளாவிய அமைதி குறியீட்டில் தெற்காசிய பிராந்தியத்தில் பூட்டான் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் அதன் 2வது இடம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் குறைந்த அமைதியை கொண்ட நாடாக ஆப்கானிஸ்தான் பதிவாகியுள்ளதுடன் இந்தியா அந்த பிராந்தியத்தில் 5வது இடத்தில் உள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் தொடர்பான தனித்தனி நடவடிக்கைகளில் 3 இலங்கையர்கள் உட்பட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு குவைத் பிரஜை, ஒரு இந்தியர், 3 இலங்கையர்கள் மற்றும் 2 நாடற்றவர்கள் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வைத்திருந்த பல்வேறு வகையான போதைப் பொருட்கள், மனநிலையை பாதிக்கும் மருந்து பொருட்கள் மற்றும் அவற்றை பொதி செய்து விநியோகிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 2.550 கிலோகிராம் ஹஷிஷ், 150 கிராம் ஹெரோயின் மற்றும் 20 கிராம் மெத்தபெட்டமைன் ஆகியவை அடங்குகின்றன. மேலும் கைது நடவடிக்கைகளில் ஒன்றின் போது சந்தேக நபர் ஒருவர் சட்டமுலாக்க அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறப்படுவதால் அவருக்கு எதிராக கூடுதல் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதில் தமது அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள குவைத் உள்துறை அமைச்சகம் போதைப்பொருள் விற்பனை, கடத்தல் மற்றும் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவகுமார் செல்வரத்னம் அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். கொழும்பு கன்னார திருவை பிறப்பிடமாக கொண்டிருந்த திருமதி மேரி இசபெல் விரிஷிதா பெர்னாண்டோ அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். கொழும்பு வெள்ளவத்தையை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி ரேணுகா சுவர்ணராஜா அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நல்லூரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் இபினி ஷுசைனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஐயாத்துரை சிவராசா அவர்கள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.